மேற்காசிய பகுதியில் நீடித்து வரும் பதற்றமான சூழல்ல டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஈரான் மீது நடைபெற்று வந்த தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் விரைவில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதனால நீடித்து வந்த அமெரிக்கா ஈரான் மோதல் குறையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சொல்ல போனா நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்திய அமைதி முயற்சிகளும் இது ஒரு முன்னேற்றமா பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். மேற்காசிய மோதலின் ஒரு பகுதியா கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மட்டும் இல்லாம இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பல நாட்கள் நடைபெற்று வந்திருக்கு. இந்த மோதல்களில் பெண்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் போன்றோர் 1000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததா சர்வதேச ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. இதற்கு பதிலடியாக தான் ஈரானும் கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதனால மேற்காசிய பகுதி முழுவதும் கடும் பதற்றம் நிலவி வந்துச்சு. உலகளவில் எண்ணெய் மட்டும் இல்லாமல் எரிவாயு விநியோகத்திலும் இந்த மோதல் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவின் மோடி, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருது. அதே போல ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் போன்ற சர்வதேச அமைப்புகளும் மோதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 3 வாரங்களுக்கு மேலா இந்த மோதல் நீடித்து வரும் சூழல்ல முக்கிய அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. ஈரானின் அணு உலைகள் மட்டும் இல்லாம எரிசக்தி உள்கட்டமைப்பு குறிவைத்து நடத்தப்படும் அனைத்து இராணுவ தாக்குதலும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதா தெரிவித்தார். இந்த முடிவு அமைதிக்கான முயற்சியா பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து தான் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் விரைவில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல் மார்க்கமான ஹார்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும்னு அவர் குறிப்பிடுறாரு. அதோடு மட்டும் நிறுத்தாம ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முழுமையான போர் அல்ல, இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே இருப்பதாகவும் ட்ரம்ப் விளக்கம் அளித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப்படாது அப்படின்னு உறுதியளித்ததாகவும் குறிப்பிடுறாரு. மேலும் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து உறுதி செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு சொல்றாரு. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா பல வாரங்களாக நீடித்து வந்த ஈரான் அமெரிக்கா மோதல் விரைவில் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் சனிக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இந்த மோதலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன.